பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 2:6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் பொதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். As you therefore have received Christ Jesus the Lord, so walk in him, rooted and built up in him and established in the faith as you have been taught, abounding in it with thanksgiving. இந்த காலை தியானத்துக்கான தலைப்பு வந்து in him, இயேசு கிறிஸ்துவுக்குள். சரியா? ஸோ இந்த வசனத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, அவருக்குள் rooted and built in him, அவருக்குள் வேரூன்றப்பட்டவர்களாகவும் கட்டப்பட்டவர்களாகவும் in him. ஸோ நம்ம இயேசுவியோட பிள்ளைங்களாக நம்ம மாற்றப்பட்டப்ப, நம்முடைய பாவங்கள் வந்து அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டப்ப நம்மளுக்கு புத்திர ஸ்வீகாரத்தை ஆண்டவர் தராரு. ஸோ there are several things that God has in store for us in him. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிறைய பொக்கிஷங்களா நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதங்கள் வந்து ஆண்டவர் வச்சிருக்காரு. இந்த காலை வேளையில கூட ஒரு 3 காரியங்கள் நம்ம தியானிக்க போறோம். What are the things that a believer has when he learns to live in him? இயேசு கிறிஸ்துவுக்குள் தன்னை மறைத்து கொண்டு இயேசு கிறிஸ்துவிற்குள் ஒரு விசுவாசி வாழ்றப்ப என்ன பிளெஸிங்ஸை வந்து ஆண்டவர் கொடுக்குறாருன்றதை நம்ம பார்ப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் வாசிக்கலாம். In him was life and the life was the light of man. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஸோ அவருக்குள்ள நம்ம வாழ்றப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் பிளெஸிங் என்னன்னா, in him was life. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எப்படி இருந்ததுன்னா மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த லைஃப் வாஸ் லைட். ஸோ நிறைய தடவை நம்ம ஜபிக்கிற விஷயங்கள், நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் வந்து சில டைம்ஸ் இட் ஜஸ்ட் டைஸ் அவுட். அப்படியே செத்து போன மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கலாம். இட் இஸ் ஆல் டைட் டவுன். அதெல்லாம் திரும்ப வர்றதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தா கூட இன் ஹிம் வாஸ் லைஃப். வி ஹாவ் அ காட் who can resurrect everything. அவரோட உயிர்த்தெழுத வல்லமை வந்து it will operate in our lives. நம்ம அவருக்குள்ள வாழ்றப்ப நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மொதல் ஆசீர்வாதம் என்னன்னா, we have life. நம்மள்ட்ட வந்து அந்த செத்து போன அந்த இன்ஆக்டிவான ஒரு ஸ்டேட்லேயே நம்ம இருக்க முடியாது. பவுல் அப்போஸ்தலர் சொல்றாருல பிலிப்பியர் 3ல, that I might know him and the power of his resurrection. நான் அவரை அறிந்து கொள்ளவும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ளவும். ஸோ the power of his resurrection will always be at work in our lives. நம்ம அவருக்குள்ள வாழ்றப்போ அந்த ஒரு டெட் ஸ்டேட், ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு ஸ்டேட், ஒரு ஸ்டாக்னன்ட் ஸ்டேட்டே இருக்காது. நம்மள ஏசாமியோட வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம். அவர் இந்த உலகத்துல இருந்தப்போ நிறைய தடவை he came across death, மரணத்தை அவர் சந்திச்சார். அந்த நாயின் ஊருக்கு போறப்ப அந்த விதவையோட பையனை வந்து பாடையில கொண்டு வரப்ப அவர் மனதுருகிறார். அந்த விதவைட்ட சொல்றார், நீ அழாத, டோன்ட் கிரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடையை தொட்டு கெட்டப்னு எழுப்பினார். அதே மாதிரி நம்ம யோவான்ல வந்து லாசருவோட கல்லறை கிட்ட வந்து ஆண்டவர் அழுகிறத பார்க்குறோம். See, he knows the pain of death. அண்ட் நம்ம வாழ்க்கையிலையும் ஒருவேளை பெயினை டெத்தை நம்ம சந்திச்சிருக்கலாம், நம்ம குடும்பத்திலேயோ எதுலையோ, இல்லைன்னா நம்மளோட பிளான்ஸ், நம்ம ஜபித்த காரியங்கள், நம்ம எதிர்நோக்கி இருக்க காரியங்கள் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்ற ஒரு impossible situationக்கு நம்ம கடந்து போயிருக்கலாம். But this morning God's word is, அவருக்குள்ள நம்ம வாழ்றப்ப அவரோட ஜீவன் நம்மள்கிட்ட வெளிப்படும். அவரோட ஜீவன் வந்து நம்மளோட பிசிக்கல் சரீரத்துல மட்டும் இல்லை, நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம செய்யற எல்லா காரியங்களிலும் there will be life. அந்த லைஃப் எப்படி இருக்குன்னா, it will be light to man. ஸோ காரிருளான சூழ்நிலையை நம்ம கடந்து போறப்ப அந்த ஜீவன் வந்து நம்மளுக்கு வெளிச்சமா மாறும். யோபு 29ஆம் அதிகாரத்துல யோபு ரொம்ப அழகா சொல்றாரு, அவரோட வெளிச்சத்தினால நான் வந்து இந்த இருளை கடந்து போனேன். I walked through the darkness as your light shone upon me சொல்றாரு. ஸோ அவரோட ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறப்போ that becomes lightness. அண்ட் நம்ம இருள் சூழ்ந்த ஒரு நேரத்துல நம்ம போனாலும், அப்படியே டெட் அண்ட் இம்பாசிபிளான ஒரு சூழ்நிலை போனாலும், if a child of God learns to live in him, அவருக்குள்ள rooted and அவருக்குள்ள வேரூன்றி கட்டப்பட்டவர்களா நம்ம இருக்க பழகி கொண்டோம்னா,
அவரோட ஜீவன் வந்து நம்மள்கிட்ட வெளிப்படும். நம்மளோட வார்த்தையில ஜீவன் இருக்கும், நம்மளோட நடத்தையில ஜீவன் இருக்கும், நம்மளோட ஒவ்வொரு அடுத்தவங்களோட நம்ம பேசுறப்போ எல்லா விதத்துலையும் people can see and experience a divine life in us. நம்ம யோவான்ல வாசிக்கிறோம்ல, one who believes in me, out of him living streams, ஜீவ நீரூற்று புறப்படும் மேல விசுவாசிக்கிறவங்கள்ட்ட இருந்து ஆண்டவர் சொல்றார். ஸோ இஃப் we learn அவர்கிட்ட rooted and built in him இருக்கிறப்போ ஜீவன் ஊற்று, ஜீவன் நம்மள்ட்ட இருந்து புறப்படும். அண்ட் யாரெல்லாம் நம்ம கிட்ட கான்டாக்ட்ல வராங்களோ they will experience that life in us. So the first blessing when I learned to live in him, அவருக்குள்ள வேரூன்றி கட்டப்பட்டு வாழ நான் பழகி கொள்றப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற முதல் பிளெஸிங் என்னன்னா, அவரோட உயிர்த்தெழுதலோட வல்லமை என்னோட வாழ்க்கையில வெளிப்படும், அவருடைய வெளிச்சம் என் வாழ்க்கையில காணப்படும். ரெண்டாவது பிளெஸிங், when I am rooted and built in him, அவரில் நான் வேரூன்றி அவரில் நான் கட்டப்பட்டு அவருக்குள் நான் ஜீவிக்கிறப்போ எனக்கு கிடைக்கிற ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, கொலோசியர் 2:3 வாசிக்கலாம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. In him are hidden the treasures of wisdom and understanding. So இந்த உலகத்துல வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம ஒருத்தவங்களுக்கும் இருக்கு. பர்சனலா நம்மளோட வாழ்க்கையில நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகள் இருக்கு. குடும்பத்துல கணவனாக, மனைவியாக, பிள்ளையாக நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நிறைய பொறுப்புகள் இருக்கு. இந்த எல்லா பொறுப்புகள்லையும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்ற ஒரு முத்திரை காணப்படணும்னா நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வைத்திருக்கிற ஞானம் வேணும். அதனால்தான் கொலோசியர் 2 என்ன வாசிக்கிறோம்னா, எல்லா ஞானமும், எல்லா ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. So when I learn to live a life rooted and built in him, அவருக்குள்ளாக வேர்பற்றி கட்டப்பட்டு நான் இருக்கிறப்போ அவருடைய ஞானம் என்னோட வாழ்க்கையில காணப்படும். ஞானம் அப்படின்றதுனாலே நம்மளுக்கு உடனே நம்ம மனசுல வர்றது வந்து சாலமோன் ராஜா தான். ஸோ எப்படி சாலமோன் ராஜாட்ட ஆண்டவர் வந்து வெளிப்பட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறப்போ, நான் ரொம்ப சின்ன வயசா இருக்கேன், வெரி யங், ஐ டோன்ட் ஹேவ் விஸ்டம் டு லீட் திஸ் பீப்புள். இந்த மக்கள் வந்து ரொம்ப நிறையாவா இருக்காங்க, இவங்களை வழிநடத்த எனக்கு ஞானம் தாங்க அப்படின்னு சொன்னப்போ ஆண்டவர் ரொம்ப ப்ளீஸ் ஆகி சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தாரு. நீங்க 1 ராஜாக்கள் 4:29 வாசிச்சிங்கன்னா சாலமோன் ராஜாவோட ஞானம் வந்து எவ்வளோ இருந்துச்சு. எல்லா உலக பிரகாரமான ஞானத்துலேயும் வந்து அவன் பேர் போனவனா இருந்தான். உலகத்துல எல்லா கார்னர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்து அவரோட ஞானத்தை பத்தி கேட்கறதுக்கு மக்கள் வந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சாலமோன் ராஜாவோட கடைசி நாட்கள் நம்மளுக்கு தெரியும், அவரோட இருதயம் வந்து தாவீது மாதிரி ஆண்டவரை பற்றி உத்தமமா இல்லை, மற்ற தேவர்களை வணங்க he turned his heart turned towards other gods நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த கால வேளையில நான் அவருக்குள்ள இருக்கிறப்போ, அவரோட ஞானம் என் வாழ்க்கையில வரப்போ, அவருக்கு பிரியமான வாழ்க்கை ஆண்டவர் வாழ ஹெல்ப் பண்ணுவார். நம்ம யாக்கோபுல ஒரு பேசேஜ் வாசிக்கலாம், யாக்கோபு 3:13 வாசிக்கலாம். உங்களில் ஞானியும் விவேகியுமா இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்தை குறித்தும் பெய்த்தனத்தை கடுத்துமாய் இருக்கும். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் இந்த சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஒரு அழகான ஒரு கம்பேரிசன் வந்து காட்லி விஸ்டம் அண்ட் வேர்ல்ட்லி விஸ்டம்க்கு இங்க யாக்கோபு பத்தி எழுதுறாரு. ஸோ உலக பிரகாரமான ஞானம் நம்மளுக்கு தேவை, அது ஆண்டவர் தராரு. ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த ஞானம் வந்து நம்மளை வந்து இட்டர்னல் லைஃப்க்கு எடுத்துட்டு போகணும். சாலமோன் மாதிரி நம்ம கடைசி காலங்கள்ல ஆண்டவர் விட்டு அவனோட இருதயம் திரும்பிடுச்சு, மாறி போயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடாதபடி இங்க யாக்கோபு என்ன அழகா எழுதுறாருன்னா, காட்லி விஸ்டம் பர்ஃபெக்டா இருக்கு. ஆண்டவர் கொடுக்குற விஸ்டம் வந்து இட் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் இட் ப்ரிப்பேர்ஸ் அஸ் ஃபார் எட்டர்னிட்டி. பாதி வாழ்க்கையில இந்த வேர்ல்ட்லி விஸ்டத்தோட நம்ம வாழ்க்கை நின்று விடாதபடி இட் ப்ரிப்பேர்ஸ் அஸ் ஃபார் எட்டர்னிட்டி. ஹெவனுக்கு போகணும்னா, அவரோட நம்ம நித்தியமா வாழணும்னா என்னென்ன குணங்கள்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அதுதான் பரத்திலிருந்து வர ஞானத்துல இருக்கு. ஸோ அந்த ஞானம் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா,
அவருக்குள்ளாக நம்ம வேர்கொண்டு கட்டப்பட்டிருக்கிறப்ப. ஸோ இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் கொடுக்குற 2வது ப்ராமிஸ் என்னன்னா, அவருக்குள்ள நம்ம கட்டப்பட்டு வேரூன்றி காணப்படுறப்ப அவருக்குள்ள இருக்கிற எல்லா ஞானமும் அறிவும் இட் கம்ஸ் டு அஸ். அது சாதாரண ஞானம் இந்த உலக பிரகாரமான ஞானம் மட்டும் கிடையாது. பரத்திலிருந்து வர ஞானம், நம்ம பரம அந்த இட்டர்னல் லைஃப்க்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ற மாதிரியான விஸ்டம் நம்மளை நிறைக்க ஆண்டவர் கிருபை செய்வார். 3வது பிளெஸிங் என்னன்னா, யோவான் 16:33 வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். In me you will have peace. So in him, அவருக்குள்ளாக நம்ம மறைந்திருந்து காணப்படுறப்போ 3வது பெரிய பிளெஸிங் நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்னா, the divine peace that God gives. நம்ம ஏசாயா 68:22 வாசிக்கிறோம், there is no peace for the wicked. wicked peopleக்கு சமாதானம் கிடையாது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் கிடையாது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றது என்னன்னா, in me you will have peace, not as the world gives. நிறைய காரியங்கள் ஒருவேளை இந்த உலகத்துல சமாதானம் நம்மளுக்கு கொடுக்கலாம், ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கலாம், ஒவ்வொரு சின்ன சின்ன ஹாப்பினிங்ஸ் நம்மளை சந்தோஷப்படுத்தலாம். ஆனா irrespective of anything, வெளியில என்ன சூழ்நிலை நடந்தாலும் ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் it is untouched by the happenings around me, because அந்த சமாதானம் தான் அவருக்குள்ள இருக்கு. ஸோ நான் அவருக்குள்ள rooted and built in இருக்கிறப்போ I experience his divine peace. In him we will have peace. நான் அவருக்குள்ள சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தரேன்னு சொல்றாரு. அந்த சமாதானம் எப்போ நம்மளுக்கு இருக்குன்னா, நம்மளோட மைண்ட் அவர் மேல ஃபிக்ஸ்டா இருக்கப்பையும், நம்மளுடைய வாஞ்சையெல்லாம் அவருடைய வேதத்து மேல நம்ம நாட்டமா, அவருடைய வார்த்தையின் மேல நம்ம நாட்டமா இருக்கிறப்போ, அவருடைய வார்த்தையை நம்ம நேசிக்கிறப்ப கிரேட் பீஸ் நம்மளுக்கு கொடுக்குறாரு. 2008 ஜனவரி 1 அன்னைக்கு நியூ இயர் சர்வீஸ் நாங்கள் மதுரையில் சர்ச்சில் அட்டென்ட் பண்ணிட்டு கோயம்புத்தூருக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வர வழியில் பாப்பாவுக்கு பயங்கரமாக சிக்காயிட்டா. 2-3 வயசு நினைக்கிறேன், 2-2.5 வயசு. பயங்கர சிக்கானப்போ ஆன் த ரோடு காரில் இருக்கிறப்போ எங்கே போகணும் தெரியல. ஸோ ஒட்டஞ்சத்திரம் கிட்ட கிராஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதனால அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டு அங்கே இருக்கிற கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரோட கான்டாக்ட் கொடுத்தாங்க. பட் ஒரு நியூ இயர் அன்னைக்கு 2 o'clock 2 to 3 அந்த லஞ்ச் டைமில் எந்த டாக்டர் எப்படி ஓபிடியில் இருப்பாங்க எங்களுக்கு தெரியல. பட் பரவாயில்ல போகலான்னு ஓபிடிக்கு போகிறோம். கடவுளோட கிருபைனால அண்ணன் சொன்னான், அதே டாக்டர் இருந்தார். பிள்ளையை காமிச்சோம், ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. கிளம்பி திருப்பி ஜேர்னி கண்டினியூ பண்ணி கோயம்புத்தூர் வந்துட்டோம். கோயம்புத்தூர் இங்கே நாங்கள் பார்க்குற சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ ஒரு நைட் ஆயிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு போக இதெல்லாம் முடிஞ்சு. ஸோ நைட் எல்லாரும் படுக்க போகிறாங்க, எல்லாத்தையும் ஒதுக்க வச்சுட்டு திருப்பி நெக்ஸ்ட் டே காலேஜ் போனோம். அப்படி படுக்கிறப்ப மனசில் அப்படியே ஒரு போராட்டம். ஒரு நியூ இயரை பிகின் பண்ணியிருக்கோமே, இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்படியெல்லாம் நடக்குதே, இன்னும் வாட் மோர் திஸ் இயர் வில் ஹேவ் இன் ஸ்டோர் அப்படின்ற ஒரு கலக்கம் என் மனசில். படுக்கிற போகிறதுக்கு முன்னாடி எப்படி கண்ணு மூடி ஜெபம் பண்றப்ப ஒரு வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, let not your heart be troubled அப்படின்ற அந்த வசனம் it just flashed in my conscience. You won't believe, அந்த வசனம் நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான வசனம் தான். ஆனால் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் the great peace that filled my heart, அந்த வசனம் கொடுத்த சமாதானத்துக்கு அழவே கிடையாது. I just committed, ஆண்டவரே இதான் Jan 1, இன்னும் 365 நாள் இருக்கு இந்த வருஷத்துல. பட் எனக்கு அது ஒரு நாளில் என்ன நடக்கும்னு கூட எனக்கு தெரியாது. பட் யூ ஆர் ஆல்ரெடி தேர் இன் மை டுமாரோஸ். அண்ட் நான் கலங்க மாட்டேன், பிகாஸ் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நீர் எனக்கு சொல்லியிருக்கீங்க. அப்படி ஒரு டிவைன் பீஸ் என் மனசில் வந்துச்சு எனக்கு. ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட் this morning when you learn to live in him, அவருக்குள்ள நீங்க rooted and built இருக்கிறப்போ, in him you will have peace. and அவருடைய வேதத்தை நம்ம நேசிக்கிறப்போ மிகுந்த சமாதானம் நம்மளுக்கு உண்டு. நம்ம ஜெபம் பண்ணலாம். உங்களுடைய சுவாமி இந்த நேரத்தை நீங்கள் கொடுத்த காம்பெண்ட் செலுத்துறாங்க சுவாமி, உங்களுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு உடைய பிள்ளைங்களாக நாங்கள் மாறப்பட்டிருக்கோம் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளாக நாங்கள் வேரூன்றி நிற்க, உமக்குள்ளாக கட்டப்பட நீர் எங்களுக்கு கிருபை முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் துவக்கி வைத்த விசுவாசத்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் help us not to work out our salvation. ஆண்டவரே in you we have everything we need for our life. உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கள் மத்தியில் இருக்கட்டும் சுவாமி. in you Lord we have peace, in you we have life.
In you we have the wisdom we need. உங்களுடைய ஞானம் எங்களோட வாழ்க்கையில விளங்கட்டும். உங்களுடைய ஜீவன் எங்களோட வாழ்க்கையில விளங்கட்டும் சுவாமி. உங்களுடைய சமாதானம் எங்களை நிறைக்கட்டும். இந்த நாள் புறாவிலும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். உமக்குள்ளாக வேரூன்றி கட்டப்பட்டு வாழ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.